கரிகாலனை கல்லணை தஞ்சை பெரிய கோயில், சென்னை அண்ணா நூற்றாண்டு நூல், மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூல், இலங்கை யாழ்ப்பாண நூல், இவற்றால் என்ன பயன்? உண்மையிலே பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி கரிகாலன் கல்லணையை கட்டினார். அதால் என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையான பயன் தான். நாட்டு மக்களை பசியிலிருந்து பஞ்சத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு, மக்கள் 3 வேளை சோத்துக்கு ஒரு கேரண்டியாக இருக்கும். தண்ணீரை சேமித்து வச்சு விவசாயம் பண்ண முடியும். அதன் மூலயமா மக்களுக்கு குடி தண்ணீர்லாம் ரொம்ப அவசியமாக இருந்திருக்கும். அன்றைய காலகட்டத்துக்கு தண்ணீரை சேமித்து வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லாத போது, இன்றைக்கி இருக்கிற மாதிரி நம்மக்கிட்ட எந்த விதமான வசதிகளும் இல்லாத காலம் அது. அதனால் தண்ணீர்லாம் சேமித்து வச்சுருப்பாங்க. அது எப்படிப்பட்ட சேமிப்பாக இருக்கும்? விவசாயத்துக்கு வருடம் முழுவதும் ஆண்டு முழுவதும் விவசாயம் செய்யக்கூடிய அளவுக்கு தேவைப்படுற தண்ணீர் சேமிக்க முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது. ஆனால் கல்லணையை கரிகாலன் கட்டும்போது மிக தெளிவாக கட்டினார். அதன் மூலயமா அனைத்து தரப்பு மக்களுக்கும் பசியை போக்குறதுக்கு உண்டான வேலையை அவர் செஞ்சார் தெளிவாக. நீங்கள் ஆனால் ராஜராஜ சோழன் கல்லணையை தஞ்சை பெரிய கோயில் கட்டினார்ல ராஜராஜ சோழன், அதன் மூலமாக என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3% மக்கள் மட்டும் கோயில் நம்ம வச்சுட்டு அதன் மூலமாக அவங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கோயிலுக்கு போகிறாங்க, மக்கள்லாம் கோயிலுக்கு போகிறாங்க, சாமியை கும்பிடுறாங்க, உண்டியலில் காசு போடுறாங்க, இல்லை தட்சணையாக தட்டில் போடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு இழப்பு. அவங்க சம்பாதிச்ச காசை இழப்பு தான் அது. அந்த கோயிலில் உண்டியலில் ஏதோ ஒரு இடத்துல தட்டிலையோ போட்டு வந்துடுறாங்க. ஆனால் கோயிலுக்கு போகக்கூடிய அந்த 3% பார்ப்பனர்கள் என்ன பண்ணுறாங்க, அதை ஒரு வருமானமாக பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு தொழிலாக இருக்குது, அவங்களுக்கு லாபமாக இருக்குது. இதன் மூலம் நாட்டு மக்களுக்கு ஏதாவது பயனான்னு கேட்டிங்கன்னா யாருக்கும் பயனும் கிடையாது, எந்தவித பயனும் கிடையாது. ஆனால் 3% அந்த பார்ப்பனர்களுக்கு மட்டும் பயன் கிடைக்குது. அதனால தான் இன்றைக்கி எப்போவுமே 1000 வருஷமாக ராஜராஜ சோழன் அவ்வளோ பெரிய கோயிலை கட்டினார், அதை பண்ணார், இதை செஞ்சார், அதனால் பாருங்கள் அவருக்கு யானை பழந்து குதிரை பண்ணி என்ன பயன்? மக்களுக்கு, பெரும்பான்மையான மக்களுக்கு என்ன பயன்? இன்றைக்கி திமுக வச்சுருக்கிற அந்த நூலகம்லாம் இருக்குது பாருங்கள். சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகம், மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், இப்போது கட்ட இருக்கிற நம்ம கோயம்புத்தூரில் பெரியார் அறிவியல் மையம், அதோட நூலகம், அறிவுசார் நூலகம், இதெல்லாம் என்ன பயன் பார்த்திங்கன்னா, நாட்டு மக்களை அறிவுமயப்படுத்தணும், அறிவியல் வளர்ச்சி உண்டாகும். அவங்க படிப்பாங்க, அறிவு பெருகும், உழைக்க தோணும், உழைப்பின் மூலமாக ஒரு முன்னேற்றம் வரும். ஒரு அறிவியல் பாதை, அதை படிக்க நாமும் ஒரு அறிவியல் சிந்தனை தோணும். அதன் மூலமாக சில விஞ்ஞானிகள் வரலாம், மனிதநேயம் உண்டாகும். இதையெல்லாம் சேர்ந்தது தான் நூலகம். அதனால தான் அப்படியான ஒரு படித்த ஒரு நல்ல சமூகம் அமைந்திடக்கூடாதுங்கிறதுனால தான், படிப்பின் மூலமா ஒரு நாடு முன்னேறிடக்கூடாதுங்கிறதுனால தான் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நூலகத்தை அழிக்கும்போது, அதாவது அங்கே சண்டை போர் அழிக்கும்போது பார்த்திங்கன்னா, அவங்களுடைய முதல் டார்கெட் நூலகத்தை தான் அழித்தாங்க. அந்த மக்கள் எந்த வகையிலும் சிந்தித்திடக்கூடாது, தன்னை எதிர்த்து கேள்வி கேட்டக்கூடாது அப்படின்னு. அதனால தான் கலைஞர் என்ன பண்ணார்னா, கிராமங்கள் தோறும் நூலகங்கள் அமைச்சார். நிறைய கிராமங்களில் நூலகங்கள் அமைச்சார். அதன் மூலமாக ஒரு அறிவு சார்ந்த ஒரு அமைப்பை உருவாக்கணும், நாட்டு மக்களை சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்னு. இன்றைக்கி சீனாவில் பார்த்திங்கன்னா எல்லா கிராமங்களிலும் நூலகம் இருக்குது. அதனால தான் அங்கே வளர்ச்சி அறிவியல் வளர்ச்சி அமெரிக்காவை விட முன்னேற்றத்தில் வெளிப்படையாக தெரியுது. அந்த நாடு முன்னேறதுக்கு, மக்களுடைய வளர்ச்சி குறியீட்டில் முன்னேறதுக்கு பார்த்திங்கன்னா படிப்பு மிக அவசியமாக இருக்குது. அதுக்கு நூலகம் மிக மிக அவசியமாக இருக்குது. அதை இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் செவ்வனே செய்யுது. ரொம்ப சீரிய முறையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான நூலகங்கள் கட்டி அதில் சொந்த புத்தகங்களையும் படிக்கலாம், எடுத்துகிட்டு போகிற புத்தகங்களையும். நம்மளுடைய வீட்டில் உட்கார்ந்து படிக்கிறதுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லைன்னா, தங்கிட்ட நூல் இருக்குது, புத்தகம் இருக்குது, படிக்கிறதுக்கு ஒரு அமைதியான இடம் இல்லைன்னா நீங்கள் நூலகத்தில் போய் கூட உட்கார்ந்து படிக்கலாம். அப்படியான ஒரு வசதிகள்லாம் இந்த நூலகங்களில் நம்ம அமைச்சிருக்கிறோம். மக்கள் இந்த பயன்படணும், அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னா, ஒரு அறிவார்ந்த சமூகம் உருவாக்கணும் அப்படின்னா நூலகங்களை படிக்கணும், நூலகங்களுக்கு போகணும். தங்களுடைய குழந்தைகளை நூலகங்களுக்கு அழைச்சிட்டு போங்க. அடுத்த சமூகம் அடுத்த தலைமுறை ஒரு நல்ல தலைமுறையாக
ஒரு அறிவு மேம்பட்ட ஒரு சமூகமாக உருவாகணும்னா நம்முடைய குழந்தைகளை வந்து நூலகங்களுக்கு ஒரு முறையாவது அழைச்சிட்டு போயிடுவாங்க. எப்போ பார்த்தாலும் கோயில் குளத்துக்கு போகிறீங்க, சொந்தக்காரங்களுக்கு போகிறீங்க, அதெல்லாம் வந்து உங்களுடைய தனிப்பட்ட உரிமை. ஆனால் நூலகங்கள் எதுக்கு கட்டுறணும் அப்படின்னா மக்களுக்கு பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக. எல்லா மக்களும் வேண்டுகோளாக வச்சுங்க, வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் நூலகத்துக்கு போயிட்டு வாங்க. அதுலேயும் அண்ணா நூற்றாண்டுக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிறத வேண்டுகோளாக வச்சு இந்த வீடியோ முடியும்.